அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா, என்னோடய ஸ்டைலில் இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டில் நான் சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போகிறேன். இன்றைக்கி ஒரு லஞ்ச் ப்ரிப்ரேஷனாக நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இப்போ வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு தேவையான இப்போ மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு அரை கப்பு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். பாருங்கள், அது ஒரு பவுலில் போட்டுட்டு நான் ஒரு ஸ்பூன் நான் கசகசா சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இப்போ இது ரெண்டையும் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். பாருங்கள், நம்ம ஊற வைக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமே நல்ல பேஸ்ட்டோட கன்சிஸ்டன்சிக்கே அரைஞ்சி வந்துடுங்க. நெக்ஸ்ட் அதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் நான் சோம்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் நான் கசகசா போட்டிருக்கேங்க, ஒரு 2 பட்டை போட்டுக்கலாம், 3 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதையும் நல்லா பவுட்ரு மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துருந்துடுறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துருந்துடலாம். இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் ஊற வச்சுருந்தேன் இந்த கசகசாவும் முந்திரியும் நான் அரைச்சி எடுத்துட்டு போகிறேங்க. நல்லா இது குறன்னு இல்லாத நான் நைஸ் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்து வந்துடலாம். பாருங்கள், அதையும் அரைச்சிட்டேன், அதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு பிரியாணி ரெடி பண்ணிடலாம். நம்ம ஸ்டவ்வில் பிரியாணி பேன் வச்சுருக்கேங்க. ஒரு 2 ஸ்பூன் நான் நெய் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் நெய் ஒன்றும் அதிகமாக சேர்த்து ஒன்றும் செய்ய தேவையில்லைங்க. கம்மியாக சேர்த்து செஞ்சாலே உங்களுக்கு நல்ல டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஒரு 150 கிராம் இருக்குங்க. நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது ரெண்டும் நல்லா ஹீட் ஆனது ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டிருக்கேங்க. அது எல்லாம் நல்லா புரிஞ்சதும் நான் ரம்ப இலை போட்டுக்கிறேன், ஒன்று நறுக்கி. இதை ரம்பலன்னு சொல்லலாங்க, இது பிரிஞ்சாலன்னு சொல்லலாம். பாருங்கள், அதுவும் நல்ல வாசனை வர வரைக்கும் பொரிஞ்சது. ஒரு 4 ஸ்பூன் இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேங்க. நான் 1 கிலோ அளவுக்கு செய்ய போகிறேன், அதனால் ஒரு 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு 1 கிலோ அளவுக்கு செஞ்சுட்ருக்கேன். இப்போ அதுக்கு வெங்காயம் தக்காளி மெஷர்மெண்ட்லாம் ஒரு 200 கிராம் வெங்காயம், 200 கிராம் தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாங்க. பாருங்கள், சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு நமக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நான் இப்போ மூடி வச்சுட்டு போகிறேங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கினா தான் உங்களுக்கு பிரியாணி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், அந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம அரிசி ஊற போட்டுடலாம். நான் ஒரு 2 சேர் அரிசி பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கேங்க. தண்ணி ஊற்றி நல்லா 2 3 தண்ணி ஊற்றி அலசிட்டு நான் ஊற வச்சுட்டு போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே ரொம்ப நேரம்லாம் ஊற போட்டுறாதீங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். நம்ம இந்த வெங்காயம் தக்காளி வதங்குற நேரத்துலேயே நமக்கு இந்த ரைஸும் ஊறிடுங்க. அப்படியே ஊறட்டும். பாருங்கள், நல்லா அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணி எல்லாம் உங்களுக்கு விட்டு எல்லாமே நல்லா வதங்கி வருங்க. பாருங்கள், அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணி எல்லாம் நல்லா விட்டுருக்கு. விட்டு அது எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கினுங்க. நான் திரும்ப மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நான் வதங்கிட்டோன்னு அப்படியே விட போகிறேங்க. திரும்ப ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் நான் பார்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வருது. அந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் தக்காளி உங்களுக்கு வதங்கியிருக்குங்க. அந்த இஞ்சி பூட்டோட பச்சை வாசனையும் அப்படியே போயிருக்கு. இப்போ மசாலா சேர்த்துறேன். நான் ஒரு 2 ஸ்பூன் நான் போட்டிருக்கேங்க தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் இருக்கும், அதையும் சேர்த்துடலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த மசாலா பொடியும் சேர்த்துடலாங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுணும். நம்ம 1 கிலோ அளவுக்கு 2 ஸ்பூன் நீங்கள் தனி மிளகாய்த்தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு காரத்தோட அளவு நம்ம கரெக்டாக இருக்கும். அதுலேயே உங்களுக்கு இஞ்சி பூண்டு காரமும் இருக்கும். நம்ம பச்சை மிளகாயும் ஒரு 2 போட்டிருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு பாக்கெட் தயிர், 10 ரூபா பாக்கெட்டு, ஒரு பாக்கெட் தயிர் போட்டிருக்கேங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் இந்த முந்திரி கசகசா பேஸ்ட்டையும் அதோடு சேர்த்துறேன். சேர்த்துட்டு மல்லி புதினா கொஞ்சமாக சேர்த்துடலாம். பாருங்கள், 1 கிலோ நான் செய்யறதுக்கு ஒரு லெமன் நான் புழிஞ்சு ஊற்ற போகிறேன். 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், அந்த லெமனை எல்லாத்தையும் புழிஞ்சு ஊற்றலாம். நமக்கு 1 கிலோவுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு புளிப்பு சுவை. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி நான் சொன்ன டைப்பில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு போகிறேங்க. 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இந்த கறி. பாருங்கள், நல்லா அந்த கறியிலையும் இருக்கிற கொஞ்சம் தண்ணி விடும், அதுவும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியும் நல்லா அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் நான் தண்ணி அளந்து ஊற்ற போகிறேன். இப்போ நான் 2 சேர் அரிசி சேர்த்துருக்கேன். 1க்கு 1 தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் பாசுமதி ரைஸ்க்கு எப்பயுமே 1க்கு 1 ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இல்லாட்டி அழிஞ்ச மாதிரி வந்துடுங்க. பாருங்கள், தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ 1 கிலோ அரிசிக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதாங்க மெஷர்மெண்ட்டு. 1 கிலோவுக்கு நீங்கள் இந்த மாதிரி நம்ம கையால் பிடிச்சி அப்படியே கொஞ்சமாக போடுங்க. பாருங்கள், நல்ல கமகமன்னு வாசனையோடு கொதிச்சிட்ருக்குங்க. இந்த சமயத்தில் நம்ம ஊற வச்சுருந்தா பாசுமதி ரைஸ் சேர்த்து நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறேன். அதோட
நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சே நீங்கள் போட்டுட்ருக்கலாம். பாருங்கள், ரைஸ் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேங்க. அடி எதுவும் பிடிக்காது. மூடி வச்சிடலாம். நமக்கு ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா கொதி வருங்க. அந்த சமயத்தில் நம்ம திரும்ப எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிட போகிறேன் நான். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் பார்த்துருக்கேன். நல்லா கொதிச்சிட்ருக்குது. உங்களுக்கு இந்த ரைஸ் செய்யும்போது உங்களுக்கு உடையாத செய்யணுங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு கொதிச்சிட்ருக்குது. அப்படியே கொதிக்கும் போதே நான் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு நான் மூடி வச்சுட்டு போகிறேங்க. நெக்ஸ்ட்டு திரும்ப இது எப்படியும் ஒரு 1/4 மணி நேரமாவது ஆகும். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடணும். பாருங்கள், தண்ணி எல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணியிருக்கு. இன்னும் மீது தண்ணி இருக்குங்க. திரும்ப மிக்ஸ் பண்ணி விட்டு நான் மூடி வச்சுருவேன். அப்படியே நம்ம தம்மில் விட்டுட்டோன்னா உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். இங்கே எப்போயும் பிரியாணி இந்த மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா உங்களுக்கு உடையவும் உடையாதுங்க ரைஸு. பாருங்கள், திரும்ப மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு நான் அப்படியே சிம்மில் விட்டுற போகிறேன். தம் விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க. அப்படியே அலையக்காக எடுத்து நம்ம திருப்பி போடும்போது செம்மையாக இருக்கும். செம்ம சூப்பரான டேஸ்ட் இருந்துச்சுங்க. நான் இதுக்கு இந்த சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கேன். வெங்காய ரைத்தா செஞ்சுருக்கேன் நான். அவ்வளோதாங்க. அந்த தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ண வரைக்கும் நான் மூடி வச்சு நான் தம்மி விட்டு எடுத்துட்டேன். பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு கலகலன்னு இருக்குன்னு சாப்பாடு. அவ்வளோதாங்க. அப்படியே எடுத்து சூடாக எடுத்து சர்வ் பண்ணால் செம்ம சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ரைஸும் எதுவுமே நமக்கு உடையவே இல்லை பாருங்கள். அவ்வளோதாங்க. ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். அப்படியே எடுத்து சூடாக சர்வ் பண்ண வேண்டியதாங்க. பாருங்கள், அப்படியே பார்க்கும்போது சாப்பிடணும் போல இருக்குங்க. அந்த சிக்கனோட அந்த சிக்கன் கிரேவி நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். ரைத்தாவோடு சாப்பிடும்போது செம்மையாக இருந்துச்சு. பாருங்கள், சூடாக எடுத்து அப்படியே சாப்பிட போகிறோங்க. பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளவு சூப்பராக இருக்குது. அப்படியே சாப்பிடணும் போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் சிக்கன் கிரேவியோட வெங்காய ரைத்தாவோடு அப்படியே சாப்பிட போகிறேங்க. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம. பாருங்கள், சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது. ஓகே, நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.